Hey guys, hi, welcome back to my channel. Hope you all doing good. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்டென்ட்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் பிரைடல் செல்ஃப் ஹெச்டி மேக் ஓவர். ஸோ எனக்கு நானே ஹெச்டி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஐ நீட் டு டூ மோர் போர்ட்ஃபோலியோஸ். அப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணணும், எந்தெந்த ஸ்கின் டைப்க்கு எப்படியெல்லாம் பண்ணலாம், எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எப்படி பார்த்து பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய ஆர்டிஸ்ட் மாடல்ஸை வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. பட் நான் மாடல்ஸை தேடி பார்த்தேன், எனக்கு மாடல்ஸே கிடைக்க மாட்டேன்றாங்கப்பா. அதனால் வை வி வாண்ட் டு கோ ஃபார் சம் அதர் பர்சன், நாமளே நமக்கு போட்டு பார்த்து எல்லாமே ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஸோ இந்த vlog ஒரு கெட் ரெடி வீடியோ அந்த மாதிரி கான்செப்ட் இருக்காது. இது நான் சும்மா ஷார்ட்ஸ் போடுறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அது அப்படியே ஓகே, இதுவும் vlog-ஆக இருக்கட்டும், பார்க்குவீங்க, பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் இது ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஐம் ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா வீடியோவில், அதெல்லாம் எனக்கு நானே ஃபஸ்ட் டைம் ட்ரையல் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுக்கிட்டேன். இட் வாஸ் ஸோ குட், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. லெஃப்ட் சைடில் ஃப்ரெஞ்ச் நெயில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தேன், ஃப்ரெஞ்ச் டிப்ஸ் கொடுத்துருந்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. யூ கேன் புக் மீ ஃபார் யுவர் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆல்சோ ஃபார் யுவர் ப்ரைடல் ஒகேஷன்ஸ், ஆர் நார்மலாக கூட யூ கேன் யூஸ் தட் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃபேஸை பேஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ மை வாய்ஸ் இஸ் ஸோ பேட், ப்ளீஸ் பேர் மை வாய்ஸ். ஒன் வீக் மேலே ரொம்ப கோல்டு, ரொம்ப ஃபீவர். இப்போ தான் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபேஸ் மேக்கப்லாம் நான் பண்ண போகிறேன். ஹேர்டுக்கு என்னுடைய ஃப்ரெண்டை ரெக்வஸ்ட் பண்ணி இப்படி நான் ஒரு வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ப்ரீவியஸாகவே அப்லோட் பண்ணியிருப்பேன். ப்ரைடல் ஹேர்டூஸ் மெஸ்ஸி பிரைட் அதெல்லாம் அனுப்பிச்சி இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அனுப்பிச்சி ஐ வாஸ் ப்ளீஸ் எனக்கு இது பண்ணி கொடுத்துருன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். ஷி ஆல்சோ கேம். அண்ட் இப்போ நான் என்னுடைய ஃபேஸில் இருக்கிற டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டேன் யூஸிங் ஃபாரெவர் 52 கன்சிலர் பேலட் யூஸ் பண்ணி. ஸோ பேஸ் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாம் ஈவன் டோன் பண்ணிட்டோனாலே பாதி ப்ராசஸ் ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் நான் ஐ லுக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கங்கே கிளிப்பிங்ஸ் கட்டாய் தான் இருக்கும். பட் ஓவரால் உங்களுக்கு ஈவனாக தெரியும், எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ bridal bookings-க்கு you can contact me through my WhatsApp number or else Instagram ID மென்ஷன் பண்ணியிருக்கேன், கீழே ரைட் சைடில் தெரியுதுல்ல அதுதான். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ தட். நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கும் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டிஃபன் பண்ணிட்டு சாப்பிடலாம்னா பசங்க தண்ணி போட்டு ஆக்சுவலி லென்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட வச்சுருக்கலாம், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ வச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஷேட் ஃப்ரெஷ் லுக் பிராண்டில் ஹனி அப்படின்ற ஒரு ஷேட். ஹனி ஷேட் நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக ஹேசல் ஷேட் யூஸ் பண்ணுவேன். லென்ஸ் வைக்கிறது எனக்கு நானே வச்சுக்கிட்டப்போ ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் மோஸ்ட்லி 5 to 10 minutes ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் க்யூட்டாக தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை கிளைண்ட்ஸ் பெயின். நல்லா இருக்கு, அசிங்கமா இல்லைல்ல, பூனை கண்ணு மாதிரி இருக்கா, அசிங்கமா இருக்கா, எனக்கு சூட் ஆகாத மாதிரி. மம்மி வாங்க. ஓகே, ஆஃப்டர் ஆல் தோஸ் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே ஃபவுண்டேஷன் வார்ம் டோன் அப்படி போகிறப்போ எல்லோ டிண்டட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்ஸும் இருக்குது. பட் அது இல்லை அப்படின்னாலுமே நம்ம ஒரு
கான்டூர், பிளஷ், ஹைலைட்டர் இந்த மாதிரிலாம் எல்லாமே போடுறப்போ அது தானாக வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து நல்லா என்னுடைய நோஸ் எல்லாம் வந்து கான்டூர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ நான் ஓவரால் மேக்கப் லுக் பண்ணி முடிச்சிட்டேன். லைட்டிங் ஹெவியாக இருக்கனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல வீடியோவில். ஓவி நீ வலிக்குது பாரு. கல்பனமா தான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன்றா, மறுபடியும் குரூப்பில் இது பண்ணுறா. பாரு ஸ்னேகா அமைச்சிருக்கா. நான் பார்க்கறேன். என்னடி பண்ணுற? ஆ இங்கே ஏன் வரல இன்னும்? உனக்கு எப்படி ஒரு மாசமா உடம்பு முடியலையா? கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கடி. ஸ்னேக் கூப்பிடாம பண்ணாத. அது கூட விட்டு கல்யாணம் பண்ணிடாதடி. எனக்கு ஏதோ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உனக்கு இப்போ கல்யாணம் ஆகுமோன்ட்டு தோணுதுடி. ஓகே, ஃபன்ஸ் அப்பார்ட், நான் அங்கே வந்துட்டு ஹேர் டூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ லைக் எப்பயுமே வந்து ஹேர்ஸ் வந்து க்ரிம்ப் பண்ணணும். க்ரிம்ப் பண்ணோன்னா நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்காக தான் ஹேர்ஸை வந்து க்ரிம்ப் பண்ணுறது. க்ரிம்பிங் ஹேர்ஸை வந்துட்டு நம்ம ரொம்ப க்ரிம்ப்டு அப்படியே பொசுக்குன மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம். அது வேவியாக தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. பட் அது அவ்வளோ சூப்பராலாம் ஒன்றுமே இருக்காது. அப்படி பண்ணவும் கூடாது. லைக் லிமிட்டடாக பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நான் அவகிட்ட ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். கோர்ஸ் முடிச்சு இங்க பாரு மம்மி டாடி மாதிரி. என் கம்மல் அழகா தெரியுதுடி இதுல. இது மேட்ச் ஆயிடுச்சுல. ஆமாதான். எனக்கு ஐ லுக் ரொம்ப பிடிச்சி. ஆமாண்டி, அது நானே செஞ்சேன். ஓகே. வெயிட். எப்படி இது வேலை பார்க்குறேன்? அழுவுறியா? பேசாம பின்னு கொடு. முடியல தாண்டி. அந்த முடியல பிடிச்சி இப்படி பண்ணுடி. அங்கேயே சென்டர்ல போயிட்டு. புரியுதா? கொஞ்ச நேரம் கொடுடி, நான் ரசிச்சுக்கிறேன். வாவ், எவ்வளோ பெரிய முடி. ஜாலியா இருக்கு. எனக்கு நிஜமாவே இந்த மாதிரி முடி இருந்தா நல்லா இருக்குமே. கனவுதான். இரு ஓவி, இந்த சைடுவா, நான் பாத்துக்கிறேன். வாவ், ஜாலியா இருக்கு. அண்ட் தென் நான் என்னோடய ஃப்ரண்ட் ஹேர் டூ நான் பண்ணி முடிச்சிட்டேன். லைக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பின்னாடி இருக்கிற ஹேர்லாம் மெஸ்ஸி பிரைட் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து போட்டு முடிச்சிருவா. ஓவரால் லுக் நாங்கள் வந்து முடிச்ச உடனே காட்டிடுறோம். ஸோ ஷீ டெடிக்கேட்டட்லி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டா ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போவே. வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஓவியா ஃபார் டூயிங் திஸ் கிரேட் ஜாப். அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர்ஸ்லாம் க்யூட்டாக வந்து இந்த மாதிரி கர்லிங் டாங் யூஸ் பண்ணி கர்ல் பண்ணிக்கிட்டேன். லெஃப்ட் சைடு வந்து ஈஸியாக நான் பண்ணிட்டேன். ரைட் சைடு நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு ப்ராப்பராக வரல. லைக் அதை ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்தோம். அவளும் ட்ரை பண்ணா, நானும் ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் சம்ஹவ் வி மேனேஜ் தட் திங். அப்புறம் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு பட்டி டிங்கரிங் லைக் அங்கங்கே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸு இல்லாட்டி ஏதாச்சும் கரெக்ஷன்ஸு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஹேரில் வந்துட்டு இந்த ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் பிளாக் ஹேர்ஸாக மாற்றணும். அப்புறம் சில பல சொட்டைகள் எல்லாம் கவர் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஃப்ளவர்ஸ் வந்து என்கிட்டே இருந்தது, விச் இஸ் லைக் ஆர்க்கிட் அண்ட் போலன்ஸ் கம்பைன் பண்ணி நானே வந்து கோர்த்து வச்சுருந்தேன். அப்போது என்கிட்ட ஃப்ளவர்ஸ் இருந்தது, லைக் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்ததுனால. அண்ட் அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் லுக் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு தெரியல. பட் எப்படி பண்ணுறோம், எவ்வளோலாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் வாட்ச் தட். அண்ட் கேமராமேன் இஸ் நாட் அ
ப்ரொஃபஷ்னல் கேமராமேன். இஸ் மை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஓவியா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஹேர் டூ. Keep supporting for more such videos. See you all in the next video. Thank you. Bye bye.